கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் அந்தரங்கத்தில் நீ யார் என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே, மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பிரியமானவர்களே, நம் தாய்மொழியான தமிழில் ஒரு அழகான பழமொழி உண்டு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் மகிழ்ச்சியோ துக்கமோ அல்லது எண்ணங்களோ நம் முகத்தில் பிரதிபலிக்கும் என்பதே இதன் பொருள். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமமும் இந்த உண்மையை ஆழமாக உறுதிப்படுத்துகிறது. நீதிமொழிகள் 15:13 மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போம் என்றும், மத்தேயு 12:34 இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்றும், மேலும் நீதிமொழிகள் 27:19 தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல் மனுஷரின் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். இப்படி மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்களுக்கு ஏற்றவாறே அவனுடைய வெளிப்புற செயல்களும் அமையும் என்று நாம் அறிகிறோம். அன்பானவர்களே, அதே சமயம் வெளிப்புற தோற்றத்தை மட்டுமே வைத்து ஒருவருடைய நிலையை நாம் முழுதுமாக எடை போட முடியாது. மனுஷன் தன் முகமூடியால் உலகத்தை ஏமாற்றலாம், ஆனால் இருதயத்தை ஆராய்கிற தேவனை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அதனால் தான் கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று ஆணித்தரமாய் கூறுகிறார். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது என்பதாக. தேவன் எதை பார்க்கிறார்? தாவீதை ராஜாவாக தெரிந்து கொள்ள ஈசாயின் வீட்டிற்கு சாமுவேல் சென்ற பொழுது மூத்த மகனாகிய எலியாபின் கம்பீரமான தோற்றத்தை பார்த்து இவன்தான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவன் என்று சாமுவேல் நினைத்தார். ஆனால் கர்த்தரோ வெளி தோற்றத்தை அல்ல, இருதயத்தையே பார்க்கிறேன் என்று கூறி அவனை தள்ளுபடி செய்தார். ஆம்பிரியமானவர்களே, உங்கள் ஊழியமோ உங்கள் காணிக்கையோ அல்லது உங்கள் ஜெபமோ மற்றும் எந்த செயல்களாய் இருந்தாலும் அது இருதயத்தின் உண்மையிலிருந்து வராவிட்டால் அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது வெளிப்புற பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்த பரிசேயர்களை கடுமையாக எச்சரித்தார். மத்தேயு 23வது அதிகாரம் 25 முதல் 28 முடிய உள்ள வசனங்களில் அவர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பிடுகிறார். கல்லறைகளில் வெளிப்புறம் பளிச்சென்று அழகாக ஒருவேளை தெரியலாம், ஆனால் உள்ளே அழுகி போன எலும்புகளே இருக்கும். இயேசு சொல்லுகிறார், பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அதன் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு என்பதாக. நாம் சபையில் கைத்தட்டி பாடுவதோ சமூக வலைத்தளங்களில் வசனங்களை பகிர்ந்து கொள்வதோ நம்மை பரிசுத்தவானாக மாற்றாது. மாறாக நம்முடைய தனிமை நேரங்களில் நம்முடைய சிந்தனைகள் மற்றும் செயல்கள் எப்படி இருக்கின்றன என்பதே முக்கியம். உட்புறம் சுத்தமாகும் போது வெளிப்புற செயல்களும் தேவனுக்கு பிரியமானதாக தானாகவே மாறிவிடும். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை உற்று நோக்கினால் அவர் அதிகாலையிலும் இரவு நேரங்களிலும் இன்னும் எப்பொழுதும் தனிமையிலே பிதாவோடு நேரத்தை செலவழித்தார். ஒரு மனிதனின் உண்மையான குணம் அவன் தனிமையில் இருக்கும் பொழுது தான் வெளிப்படும். எகிப்தில் யோசேப்பு தனிமையில் இருந்த பொழுது பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தும் நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கேட்டார். அங்கே மனிதர்கள் யாரும் இல்லை, ஆனால் தேவனுடைய கண்கள் தன்மேல் இருப்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த பரிசுத்தம் தான் அவனை சிங்காசனத்தில் அமரச் செய்தது. இன்றைய டிஜிட்டல் உலகில் குறிப்பாக வாலிபர்கள்
செல்போன்களுக்கு அடிமைப்பட்டு பெற்றோர்களுக்கு முன்பாக நல்ல பிள்ளைகளைப் போல காட்டிக்கொள்ளுகிறார்கள். மற்றவர்களின் பாராட்டிற்காகவே வாழ்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்பதாக. உங்கள் தனிமை ஜெபம், உங்கள் அந்தரங்க கண்ணீர், யாரும் அறியாமல் நீங்கள் செய்யும் உதவி, யாரும் காணாத நேரத்திலும் பாவங்களை வெறுக்கும் குணம், இவைகளையே பரலோகம் உங்களுக்கு எப்படி பொக்கிஷமாய் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் அந்தரங்க வாழ்க்கை பலவீனமாய் இருந்தால் உங்கள் பகிரங்க வாழ்க்கை வெறும் வேஷமாகவே இருக்கும். இன்று நம் ஒவ்வொருடைய நிலை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய அந்தரங்க கரைகளை மறைக்க முயற்சி செய்யாமல் தாவீதை போல தேவனிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்பதாக. தேவன் நம் அனைவரும் நம் உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறார். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர். ஆகவே பிரியமானவர்களே, மனுஷர்களுக்கு முன்பாக மாத்திரம் நீதிமான்களாயிருக்க காணப்படாமல் தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாக இருக்க தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றும். நாம் புறம்பே மாத்திரம் பார்த்து நம்மை அளவிடுகிற மனுஷர்களுக்கு முன்பாக மாத்திரம் அல்ல, இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் காணப்பட கர்த்தர் தாமே இறங்கி நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபையை அருளி செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.